இருக்காங்க. வேண்டாண்டி, இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்காரு. டாக்டர் சொல்றத கேட்டுட்டு 2 மணி நேரம் பாப்போம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவெடுத்துக்குருவோம் அப்படின்னு டாக்டரும் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நைட்டு எல்லாரும் படுத்துறாங்க, ஒரு மாதிரி டயர்டா படுத்துறாங்க. இங்க பார்த்தா ராஜாங்கம், தாமரை, ஈஸ்வரி, சித்ரா 4 பேருமே மயக்கத்துல இருக்காங்க. சேது வந்துட்டு சரி, நம்ம இதுக்கு மேல தாமதிக்க கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. ஒரு பக்கம் தமிழும் மாமா உசுர நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கிளம்பி போறாங்க. வீட்டுல யாருக்குமே தெரியாம, தமிழும் சேதுவும் மட்டும் யாருக்குமே தெரியாம காட்டுக்குள்ள போயிட்டாங்க. இங்க எல்லாரும் எந்திரிச்சு பாத்துட்டு எங்கடி தமிழை காணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேக்குறாங்க. ஐயோ அம்மாச்சி, தமிழ் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழையும் சேதுவையும் தேடி பாக்குறாங்க. ஒரு இடத்துலயும் காணோம். அப்புறம் பார்த்தா அந்த கிராமத்து ஆளு சொல்றாரு, அம்மா அந்த பொண்ணு நைட்டு இங்க இருந்து காட்டுக்குள்ள கிளம்பி போயிருச்சுமா, நான் எம்புட்டோ சொன்னேன், அந்த புள்ள கேட்கவே இல்ல, அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட புருஷனும் தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு அவரு சொல்லவும், ஐயோ இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே, ஏன்னா இப்படி பண்றாளோ, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் ஒரு பக்கம் ராஜாங்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா தமிழும் சேதுவும் சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டாங்க. சேது தமிழை பார்த்துட்டு, நீ எதுக்கு வந்த, வயிற்றுல குழந்தை வச்சிருக்க, கால் இப்படி இருக்கும்போது உன்னை யாரு வர சொன்னா அப்படின்னு சேது தமிழை சத்தம் போடுறாரு. இல்லங்க, நான் வந்தே தீர்வேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, எந்த பக்கம் போகணும்னே தெரியல. அப்படியே ஏதோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. நிறைய விலங்குகள் சத்தம்லாம் கேக்குது. 2 பேரும் போகும்போது திடீர்னு ஒரு பாம்பு வந்துருது. அத பாத்துட்டு அப்படியே சேது அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாரு. தீப்பந்தத்தை காட்டுறாரு. ஆனா அந்த பாம்பு போன பாடே இல்ல. 2 பேரும் அங்க இருந்து மெதுவா கிளம்பி போறாங்க. ஒரு இடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பாம்பு அவங்கள துரத்துது. 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. தமிழுக்குனால நடக்கவே முடியல. சேது தமிழை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க. அந்த பாம்பு வந்த வழி தெரியாம வேற பக்கம் போயிருது. சேது சொல்றாரு, இதுக்குதான் நான் சொன்னேன், கேட்டியா, உன்னால நடக்கவும் முடியல, இவ்வளவு சிரமப்பட்டு எதுக்கு நீ வரணும் அப்படின்னு சேது தமிழ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்க டாக்டர் சார், உங்க மருமகளும் மகனும் சேர்ந்து அந்த மருந்து எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அந்த பொண்ணு உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கா. அவ வயித்துல இப்போ ஒரு உசுறு இல்ல, 2 உசுறு இருக்கு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னமா சொல்றீங்க அப்படின்னு. ஆமா சார், உங்க மருமக வயித்துல 2 உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு, அவங்க இப்போ 2 குழந்தைய சுமக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்க கண்ணெல்லாம் கலங்குது. அம்மா என்னம்மா, தமிழ்ச்செல்வி வயித்துல ஒரு புடதான் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. ஐயா ராசாங்கம், நான் இந்த விஷயத்த சேதுகிட்டையும் தமிழ்ச்செல்வி கிட்டையும் மறைச்சு அந்த குழந்தைய வச்சு 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த மறைச்சையா, அதனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட கூட நான் சொல்லல ரசாங்கம் அப்படின்னு அப்பத்தாவும் சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாயா ரசாங்கம், இந்த விஷயம் 2 பேத்துக்குமே தெரிய வேணாம். 2 பேரும் வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகளை வச்சுதாம நம்ம ஒண்ணு சேர்க்க முடியும் அப்படின்னு அப்பத்தா நடந்ததெல்லாம் சொல்லவும் ராஜாங்க கண்ணெல்லாம் கலங்கி நிக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜாங்கம். அவ வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு உன் உசுரை காப்பாத்துறதுக்கு தான் இப்போ அப்படி தூர போயிருக்காயா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இதை கேட்டுட்டு மோகனாவும், அப்படியா அப்படியாத்த, இந்த விஷயத்த ஏத்த எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.